ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி அம்மா தேங்காய் மிட்டாய் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அதுக்காண்டி தேங்காயெலாம் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ தேங்காய் துருவுறதுக்காண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ துருவிக்கிருக்காங்க. துருவின தேங்காவை எடுத்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ரெசிபிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கடாயை நல்லா காய வச்சுட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணிக்கு 1/4 டம்ளர் சீனி போட்டுக்கலாம். சீனி போட்டு அதுக்கு 4 ஏலக்காய் தட்டி உள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டி கம்பி பதத்துக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் நல்லா கம்பி பதத்துக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதில் நம்ம துருவின தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காவை போட்டு அதையும் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா அடி பிடிக்காமல் மட்டும் கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நாங்கள் இதை எடுக்கும் போது எங்கள் அம்மா பருப்புலாம் வேக போட்டிருந்தாங்க சாம்பாருக்கு. இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்லேருந்து இறக்கி இதை ஆற வைக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சதை நான் என்னோடய தம்பிக்கு கொடுக்க போகிறேன். தம்பி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.